வணக்கம் ரெடி. 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுக்கான மத்திய ரிசர்வ் காவல் படையின் காவலர்கள் தேர்வு கடந்த ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 2023ஆம் ஆண்டு எழுத்து தேர்வானது இந்தியா முழுவதும் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டு இந்த தேர்வை எழுதினர். இந்நிலையில் நேற்று இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆவடியில் அமைந்துள்ள சிஆர்பிஎஃப் காவலர்கள் மைதானத்தில் இந்த உடல் தகுதி தேர்வானது நடைபெற்றது. அப்போது இதில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த உடல் தகுதி தேர்வில் கலந்து கொண்டு தங்களது உடற்தகுதியினை நிரூபித்து வந்திருந்தனர். அப்போது வட மாநில வாலிபர்களில் ஒருவரது பயோமெட்ரிக், அதாவது எழுத்து தேர்வின் பதிவு செய்யப்பட்ட பயோமெட்ரிக்கும் நேற்று பதிவு செய்யப்பட்ட உடற்தகுதி தேர்வின் போது பதிவு செய்யப்பட்ட அந்த பயோமெட்ரிக்கும் வெவ்வேறு விதமாக இருப்பதை கண்டு அங்கிருந்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த வாலிபரை தனியாக அழைத்து சென்று அந்த தேர்வு கண்காணிப்பு அதிகாரியின் தலைமையில் தீவிரமாக அந்த வாலிபரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த வாலிபரின் சான்றிதழ்களும் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டது. அதில் பல்வேறு குழப்படிகள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் இது குறித்து மேலே அதிகாரியிடம் தகவல் அளிக்க முடிவெடுத்து இந்த சிஆர்பிஎஃப், சென்னை ஆவடியில் அமைந்துள்ள சிஆர்பிஎஃப்பில் உதவி கமாண்டன்ட், அதாவது உதவி தளபதியாக உள்ள சத்துவான் அவரது அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் கந்தன் சத்துவான் அவரது அறிவுறுத்தலின் பேரில் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க முடிவு செய்யப்பட்டு அந்த வடமாநில வாலிபர் காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த வாலிபர் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த கரண் சிங் ராத்தோர் என்பதும் இவர் திருவொற்றியூர் பகுதியில் தங்கி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். இந்த உடற்தகுதி தேர்விலும் எழுத்து தேர்விலும் கலந்து கொண்ட நபர்களில் யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பது குறித்த விசாரணை தற்போதுதான் துவங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு நீட் தேர்வு மற்றும் நெட் தேர்வுகளில் அதிகப்படியான முறைகேடுகள் நடைபெற்று இந்தியா முழுவதும் பல சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் தற்போது சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படை தேர்விலும் இது போன்ற முறைகேடுகள், ஆள்மாறாட்டங்கள் நடைபெற்றிருப்பது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துள்ளதால் இது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பும் என்று தெரிகிறது ரெடிமி.